சூரத்துல் முஸம்மில் வசனம் 19 மற்றும் 20. நிச்சயமாக இது ஓர் அறிவுரையாகும். எனவே யார் நாடுகிறாரோ அவர் தம் இறைவனை நோக்கிய ஒரு பாதையை அமைத்துக் கொள்வார். நபியே, நீரும் உம்முடன் இருக்கும் ஒரு குழுவினரும் இரவில் ஏறத்தாழ 3/2 பகுதியோ, அந்த இரவு நேரத்தில் சரி பாதியோ, அதில் 1/3 பகுதியோ நின்று வழிபடுவீர்கள் என்பதை நிச்சயமாக உம்முடைய இறைவன் அறிவான். அல்லாஹ்தான் இரவுக்கும் பகலுக்கும் கால அளவை நிர்ணயிக்கின்றான். நீங்கள் ஒரு பொழுதும் அதை சரியாக கணிக்க மாட்டீர்கள் என்பதை அவன் அறிந்துள்ளான். எனவே உங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கினான். ஆகவே குர்ஆனில் உங்களால் இயன்றதை ஓதிக்கொள்ளுங்கள். உங்களில் சிலர் நோயாளிகளாக இருக்கலாம். மற்ற சிலர் இறை அருளை தேடி பூமியில் பயணிப்பவர்களாக இருக்கலாம். வேறு சிலர் இறை வழியில் அறப்போர் புரிகின்றவர்களாக இருக்கலாம் என்பதையெல்லாம் அவன் அறிந்திருக்கின்றான். எனவே அதில் உங்களால் இயன்றதை ஓதிக்கொள்ளுங்கள். தொழுகையை கடைப்பிடியுங்கள். ஜகாத் என்னும் கட்டாய தர்மத்தை வழங்குங்கள். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் வழங்குங்கள். உங்களுக்காக நீங்கள் முன்கூட்டி அனுப்பி வைக்கும் எந்த நன்மையானாலும் அதை சிறந்ததாகவும் மகத்தான பிரதிபலனாகவும் அல்லாஹ்விடம் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான். இஸ்லாத்தின் தொடக்கத்தில் இரவு தொழுகை கடமையாக இருந்தது. முழு இரவில் 3/2 பகுதி நேரம் அல்லது சரிபாதி நேரம் அல்லது 1/3 பகுதி நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கள் சிலரும் இரவு நேர தொழுகையை தம் வசதிக்கு ஏற்ப தொழுது வந்தார்கள். கால் வீங்கும் அளவுக்கும் அவர்கள் நிறைவேற்றிய இத்தொழுகை ஓராண்டுக்கு மேல் நடைமுறையில் இருந்தது. பின்னர் நோயாளிகள், பயணிகள், அறப்போராளிகள் போன்றோருக்கு இது பெரும் பளுவாகிவிடும் என்பதால் இயன்ற ரக்காத்துக்கள் தொழுதால் போதும் என தளர்த்தப்பட்டது. பின்னர் 5 தொழுகை கடமையாக்கப்பட்டதை அடுத்து இரவு தொழுகை விரும்பத்தக்க தொழுகை ஆயிற்று. இது ஓர் அறிவுரை. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் 1வது வசனத்தில் நிச்சயமாக இது ஓர் அறிவுரையாகும் என்று குறிப்பிடுகின்றான். அதாவது இந்த அத்தியாயமானது ஓர் அறிவுரையாகும். அறிவுடையோர் இதன் மூலம் படிப்பினை பெறுவர். இதனாலேயே அடுத்த தொடர், எனவே யார் நாடுகிறாரோ அவர் தம் இறைவனை நோக்கிய ஒரு பாதையை அமைத்து கொள்வார் என்று தெரிவிக்கின்றது. அதாவது யார் நல்வழி பெற வேண்டும் என அல்லாஹ் நாடி உள்ளானோ அவர்களில் நாடியவர் தம் இறைவனை நோக்கி செல்லும் வழியை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். 3/2 சரிபாதி 3/1. அடுத்த வசனம், நபியே, நீரும் உம்முடன் இருக்கும் ஒரு குழுவினரும் இரவில் ஏறத்தாழ 3/2 பகுதியோ, அதில் சரிபாதியோ, அதில் 1/3 பகுதியோ நின்று வழிபடுகிறீர்கள் என்பதை நிச்சயமாக உம்முடைய இறைவன் அறிவான் என்று இயம்புகின்றது. அதாவது சில வேளை இவ்வாறும் வேறு சில வேளை அவ்வாறும் நின்று வழிபடுவீர்கள். இவை எல்லாமே நீங்கள் திட்டமிடாமலே நடந்திருக்கும். இருப்பினும் அல்லாஹ் கட்டளையிடப்பட்டதற்கு ஏற்ப இரவு தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடிப்பது உங்களால் இயலாது. ஏனெனில் அது உங்களுக்கு சிரமமாகும். இதனாலேயே அடுத்த தொடர், அல்லாஹ்தான் இரவுக்கும் பகலுக்கும் கால அளவை நிர்ணயிக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றது. அதாவது சில வேளை இரவும் பகலும் சரிசமமாக இருக்கும். வேறு சில வேளை இரவின் சில பகுதியை பகலும், இன்னும் சில வேளை பகலின் சில பகுதியை இரவும் எடுத்துக்கொள்ளும். இதனால் இரவும் பகலும் ஒன்றன் பின் ஒன்றாக நீண்டும் சுருங்கியும் மாறி மாறி வருகின்றன. சரியாக கணிக்க மாட்டீர்கள். அடுத்த தொடர், நீங்கள் ஒரு பொழுதும் அதை சரியாக கணிக்க மாட்டீர்கள் என்பதை அவன் அறிந்துள்ளான் என்று கூறுகின்றது. அதாவது அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி உள்ளதன் அளவினை உங்களால் கணக்கிட இயலாது என்பதை அவன் அறிந்ததால் உங்களுக்கு அவன் பாவ மன்னிப்பு வழங்கினான்.
அடுத்த தொடர் ஆகவே குர்ஆனில் உங்களால் இயன்றதை, அதாவது நேர வரையறை எதுவுமின்றி ஓதிக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றது. அதாவது உங்களால் சரியாக கணிக்க முடியாது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எனினும் இரவில் இயன்ற அளவிற்கு நின்று வழிபடுங்கள். இங்கு குர்ஆனில் இயன்றதை ஓதுங்கள் என்றே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஓதல் என்பது இங்கு தொழுவதையே குறிக்கின்றது. எனவே உங்களால் இயன்ற ரக்காத்துக்களை தொழுங்கள் என்பதே இதன் பொருளாகும். மற்றொரு வசனத்தில் நபியே, உமது தொழுகையில் குரலை மிகவும் உயர்த்தவும் வேண்டாம், மிகவும் தாழ்த்தவும் வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது உமது ஓதலில் குரல் உயர்த்த வேண்டாம். இங்கு ஓதலை குறிக்க சலாத் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இயன்றதை ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து இங்கு குர்ஆனில் உங்களால் இயன்றதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று இவ்வசனம் கூறுவதை கொண்டு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மாணவர்கள் ஒரு சட்டத்திற்கு ஆதாரம் காட்டுகின்றனர். அதாவது தொழுகையில் அல் ஃபாத்தியா அத்தியாயத்தை குறிப்பாக ஓத வேண்டும் என்று கட்டாயமில்லை. அதையோ குர்ஆனில் உள்ள வேறு எந்த அத்தியாயத்தையோ, அது ஒரு வசனமாக இருந்தாலும் அதை ஓதினால் போதும், தொழுகை நிறைவேறிவிடும் என்பதே அந்த சட்டமாகும். மேலும் ஒருமுறை நபவி பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த ஒருவர் பிழையாக தொழுதுவிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினார். பதில் சலாம் சொல்லிவிட்டு, நீர் திரும்ப தொழுவீராக, நீர் முறையாக தொழவில்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். மூன்றாம் முறை அவ்வாறே அவர் தொழுதுவிட்டு வந்தபொழுது தொழுகை முறையை அவருக்கு நபி அவர்கள் கற்பித்தார்கள். அப்பொழுது குர்ஆனில் உமக்கு தெரிந்ததை ஓதுவீராக என்று கூறினார்கள். இந்த ஹதீஸையும் அவர்கள் தமக்கு ஆதாரமாக கொண்டு வந்துள்ளார்கள். பெரும்பான்மையானோரின் கருத்து. ஆனால் பெரும்பான்மை அறிஞர்களோ பின்வரும் நபிமொழிகளை பதிலாக கூறுகின்றனர். 1. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனின் தோற்றுவாய் எனப்படும் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை. 2. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனின் அன்னை எனப்படும் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதாமல் தொழுதவரின் தொழுகை குறையுள்ள தொழுகை ஆகும், நிறைவற்றதாகும். இவ்வாறு 3 முறை கூறினார்கள். 3. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனின் அன்னை எனப்படும் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதாதவரின் தொழுகை நிறைவேறாது. நோயாளிகள், பயணிகள், போராளிகள். அடுத்த தொடர் உங்களில் சிலர் நோயாளிகளாக இருக்கலாம். மற்ற சிலர் இறை அருளை தேடி பூமியில் பயணிப்பவர்களாக இருக்கலாம். வேறு சிலர் இறை வழியில் அறப்போர் புரிகின்றவர்களாக இருக்கலாம் என்பதையெல்லாம் அவன் அறிந்திருக்கின்றான் என தெரிவிக்கின்றது. அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த சமுதாயத்தில் நிற்பதற்கு சக்தி இல்லாத நோயாளிகள், வணிகத் தலங்களிலும் வருவாய் ஈட்டும் இடங்களிலும் அல்லாஹ்வின் அருட்கொடையை தேடுகின்ற பயணிகள், அல்லாஹ்வின் வழியில் அறப்போரில் ஈடுபட்டுள்ள மற்றவர்கள் என்று நியாயமான காரணங்கள் உள்ளவர்கள் தோன்றலாம் என்பதை அல்லாஹ் அறிந்துள்ளான். இதனாலேயே அடுத்த தொடரில் ஆகவே அதில் உங்களால் இயன்றதை ஓதிக்கொள்ளுங்கள், அதாவது அதில் உங்களால் இயன்ற அளவுக்கு நின்று வழிபடுங்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். குர்ஆனை மனனம் செய்தவராக இருந்தும் அபு ஜராஓ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் ஹசனல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம், அபு சயீத் அவர்களே, ஒருவர் குர்ஆன் முழுவதையும் பார்க்காமல் ஓத முடிந்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் இரவில் நின்று வழிபடுவதில்லை. கடமையான ஐவேளை தொழுகைகளை மட்டும் தொழுகிறார். அவர் குறித்து தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று வினவினேன். அதற்கு அவர்கள், அவர் குர்ஆனை தலையணையாக ஆக்கிக் கொள்கிறார், அவரை அல்லாஹ் சபிப்பானாக.
உயர்ந்தோன் அல்லாஹ் நல்லடியார் குறித்து சொல்லும் பொழுது, அவருக்கு நாம் கற்பித்தால் நிச்சயமாக அவர் அறிவுடையவராகவே இருந்தார் என்று கூறியுள்ளான். மற்றொரு வசனத்தில், நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத பல உண்மைகள் அந்த வேதத்தை கொண்டே உங்களுக்கு கற்றுத்தரப்பட்டன என்று குறிப்பிட்டுள்ளான். இவ்வளவு அறிவுரை வழங்கப்பெற்றும் அவர் கூடுதல் செயல் புரியாவிட்டால் அது சரியல்ல என்று பதிலளித்தார்கள். நான் அபூ சயீத் அவர்களே, உயர்ந்தோன் அல்லாஹ் ஆகவே குர்ஆனில் உங்களால் இயன்றதை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றானே என வினவினேன். அதற்கு அவர்கள், ஆம், 5 வசனங்களாயினும் சரி என்று பதிலளித்தார்கள். ஆக குர்ஆனை மனனமிட்டுள்ளவர்கள் குர்ஆனில் சில வசனங்களையேனும் ஓதி இரவு தொழுகை தொழுவது கட்டாய பொறுப்பாகும் என்று ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கருதி வந்தார்கள். அன்னாரின் நிலைப்பாட்டில் இதுவே வெளிப்படையானதாகும். இதனாலேயே ஒரு ஹதீஸில் பின்வருமாறு வந்துள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், பொழுது விடியும் வரை தொழுகைக்கு எழாமல் உறங்குகின்ற ஒருவரை பற்றி வினவப்பட்டது. அதற்கு நபி அவர்கள், அவருடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான் என்று பதில் அளித்தார்கள். இந்த ஹதீஸில் பொழுது விடியும் வரை தூங்கினார் என்பது கடமையான தொழுகையை ஃபஜரை தொழாமல் உறங்கினார் என்னும் கருத்தை குறிக்கும் என்று சிலர் கூறுகின்றனர். வேறு சிலர் இரவு தொழுகை தொழாமல் உறங்கினார் என்பதை குறிக்கும் என்று கூறுகின்றனர். தொழுகையும் ஜகாத்தும். அடுத்த தொடரில் தொழுகையை கடைப்பிடியுங்கள், ஜகாத் என்னும் கட்டாய தர்மத்தை வழங்குங்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் ஆணையிடுகின்றான். அதாவது, உங்களுக்கு கடமையான தொழுகையை கடைப்பிடியுங்கள், கட்டாயமாக்கப்பட்ட தர்மமாகிய ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள். இதிலிருந்தே ஜக்காத் என்னும் கடமை மக்காவிலேயே அருளப்பெற்றுவிட்டது. ஜக்காத் கடமையாக்குவதற்கு பொருளாதார உச்சவரம்பு, ஜக்காத் பெறுவதற்கான இனங்கள் ஆகியன மட்டுமே மதினாவில் அறிவிக்கப்பட்டன என்று கூறுவோர் ஆதாரம் காட்டுகின்றனர். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இக்ரிமா, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் இந்த வசனமானது ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு இரவு தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருந்ததை காலாவதியாகிவிட்டது என்று கூறியுள்ளனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் இஸ்லாம் பற்றி விளக்கம் கேட்ட அந்த மனிதரிடம், நாளொன்றுக்கு பகலிலும் இரவிலும் 5 நேர தொழுகைகள் நிறைவேற்றுவது இஸ்லாத்தின் விதி ஆகும் என்று பதில் கூறினார்கள். அப்பொழுது அவர், இவற்றை தவிர வேறு தொழுகைகள் ஏதேனும் என் மீது விதியாக்கப்பட்டு உள்ளதா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீராக விரும்பி தொழும் கூடுதலான தொழுகையை தவிர என்று பதிலளித்தார்கள். அழகிய கடன் கொடுங்கள். அடுத்த தொடர் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்கள் என்று பணிக்கிறது. அதாவது, தர்மங்கள் வழங்குங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அதற்காக மிகச்சிறந்த நிறைவான பிரதிபலன் வழங்குவான். இதையே மற்றொரு வசனம், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் வழங்குபவர் யார்? அவ்வாறாயின் அவருக்கு அவன் அதை பன்மடங்குகளாக பெருக்கிக் கொடுப்பான் என்று தெரிவிக்கின்றது. அடுத்த தொடர், உங்களுக்காக நீங்கள் முன்கூட்டி அனுப்பி வைக்கும் எந்த நன்மையானாலும் அதை சிறந்ததாகவும் மகத்தான பிரதிபலனாகவும் அல்லாஹ்விடம் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று கூறுகின்றது. அதாவது, உங்களுக்காக முன்கூட்டியே நீங்கள் அனுப்பி வைக்கின்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அது இவ்வுலகில் நீங்கள் உங்களுக்காக எதை சேமித்து வைத்துள்ளீர்களோ அதைவிட சிறந்ததாகும். வாழும்போதே வழங்கிவிடுங்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யாருக்காவது தம்முடைய வாரிசுகளின் செல்வத்தை விட தமது செல்வம் விருப்பமானதாக இருக்குமா என்று கேட்டார்கள். தோழர்கள், எங்கள் அனைவருக்குமே எங்கள் வாரிசுகளின் செல்வத்தை விட எங்களின் செல்வமே விருப்பமானதாகும் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என கூறினார்கள். தோழர்கள்,
அல்லாஹ்வின் தூதரே, அதை நாங்கள் புரிந்தே இருக்கின்றோம் என்றனர். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவர் இறப்புக்கு முன் நல் வழியில் செலவிட்டு எதை முன்கூட்டி அனுப்பி வைத்தாரோ அதுவே அவரது செல்வமாகும். இறக்கும்போது எதை விட்டுச் செல்கிறாரோ அது அவருடைய வாரிசுகளின் செல்வமாகும் என்று கூறினார்கள். பாவ மன்னிப்பு கோருங்கள். பின்னர் அடுத்த தொடர், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான் என்று கூறுகின்றது. அதாவது, உங்களுடைய விவகாரங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். அவனிடம் அதிகமாக பாவ மன்னிப்பு கோருங்கள். ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடம் பாவ மன்னிப்பு கோருபவரை மிகவும் மன்னிப்பவன் ஆவான். அவர் மீது மிகவும் கருணை காட்டுபவனும் ஆவான். அல் முஸம்மில் அத்தியாயத்தின் விரிவுரை நிறைவடைந்தது. அனைத்து புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.